சார், எனக்கு உங்கள் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அவங்க கண்டிஷன்லாம் எனக்கு ஓகே தான். ஆனால் எனக்கு ஒரு சின்ன கண்டிஷன் இருக்குது சார். சார், கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறாங்க. அது அவங்க ஃப்ரீடம், அவங்க போட்டோம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு வேலைக்கு போக இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். எனக்கு இந்த 9 to 5 ஜாப் பார்க்குறதுலாம் சுத்தமாக பிடிக்கல சார். வீட்டிலே உட்காந்துட்டு கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு சாப்பிட்டு ஜாலியாக இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். அதுவும் இல்லாமல் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வீட்டை பார்த்துக்கிறேன், அவங்க வேலைக்கு போய் ஃபினான்ஷியலாக வீட்டை பார்த்துக்கிட்டோம். என்ன சொல்கிறீங்க? சரிங்க மாப்பிள்ள. அப்பா, அவர் தான் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்றாரு, நீங்களும் சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொல்றீங்க. இதில் என்னமா இருக்கு? நீ கேட்ட மாதிரி உன் கண்டிஷனுக்கெல்லாம் தகுந்த மாதிரி அப்பா அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். அப்பா, நீங்க மாப்பிள்ளை பாருங்க, நான் வேணாம்லாம் சொல்லல. ஆனா நான் எப்படி சொல்றேனோ அந்த மாதிரி மாப்பிள்ளை பாருங்க. எப்படிமா? மாப்பிள்ளையோட பேங்க் அக்கௌண்ட்ல சேவிங்ஸ் இருக்கணும், சொந்தமா வீடு இருக்கணும், சொந்தமா கார் இருக்கணும், அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஸ்கூட்டி, அவருக்கு ஒரு பைக் இருக்கணும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், நான் கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போவேன், வீக்கெண்ட்ல ஷாப்பிங் போவேன். என் சம்பளத்துல ஆடம்பர செலவெல்லாம் பார்த்துக்கலாம், அவரோட சம்பளத்துல குடும்ப செலவெல்லாம் பார்த்துக்கலாம். ஏமா, நீ கேட்குற மாதிரி பசங்க எங்கம்மா இருக்காங்க? அப்படியே இருந்தாலும் உன் கண்டிஷனுக்கெல்லாம் அவங்க ஒத்துக்கணுமேம்மா. அப்படி யார் ஒத்துக்கிறாங்களோ அந்த மாதிரி மாப்பிள்ளைய பாருங்கப்பா. நான் வரேன். அன்னைக்கு என்னப்பா யோசிக்கிற? நீ தானேப்பா கண்டிஷன் போட்ட? அப்பா, நான் வேலைக்கு போய் அவர் வீட்டில் இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் நல்லா இருக்காதுப்பா. ஐயோ, நான் வீட்டில் சும்மாலாம் இருக்க மாட்டேங்க. வீட்டு வேலை நானே பார்த்துக்கிறேன். ஏமா, என் வர மாப்பிள்ளை எனக்கு இப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கும்போது கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இப்படி தான் இருப்பேன்னு பசங்களுக்கு சொல்கிற உரிமை இருக்குல்ல? இந்த பாருமா, வர மாப்பிள்ளை பேங்க் பேலன்ஸு இருக்கணும், சொந்த கார் இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும் தான் கண்டிஷன் போடுறீங்க. எனக்கு வர பொண்டாட்டி சம்பாதிச்சு குடும்பத்தை பார்த்துக்கணுங்கிறத அவர் ஆசைப்படுறது தப்பு இல்லையம்மா? இந்த பாருமா, நீ ஆசைப்படுறது தப்பு இல்லை, அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது. கல்யாணங்கிறது ஒருத்தர் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. அப்பா, நான் என்னோட சந்தோஷத்தை மட்டும் யோசிச்சுட்டு சுயநலமாக இருந்துட்டேன். இப்போதான் எனக்கு எல்லாமே புரியுது. கௌசி, நான் இப்போவும் சொல்கிறேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை பார்த்துக்கிற அளவுக்கு நான் சம்பாதிக்கிறேன்னா நான் சம்பாதிக்கிறேன். ஆனால் நீங்கள் கேட்ட இந்த வீடு, காரு, பைக்கு அதெல்லாம் என்கிட்ட இன்னும் இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம கல்யாணம் பண்ணிட்டு அந்த விஷயத்தெல்லாம் நம்ம சேர்ந்தே வாங்கிக்கலாம். என்ன சொல்கிறீங்க? ஓசி, அவசரமாக ஒரு 50,000 ரூபா பணம் வேணுமா? 50,000மா? எதுக்கு மாமா? நம்ம திவ்யாவுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும். என் கையில் சுத்தமாக காசு இல்லை. பணம் கட்டலைன்னா காலேஜுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதாம்மா யார்கிட்ட கேட்குறது எனக்கு தெரியல. மாமா, உங்கள் பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டுறது எதுக்கு என்கிட்ட பணம் கேட்குறீங்க? வாங்க மாமா, எப்போ வந்தீங்க? ஏதாச்சும் முக்கியமான விஷயமா என்ன? இங்க பாருங்க, அவர் பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டணுமா, அதுக்கு நம்ம கிட்ட வந்து பணம் கேட்டுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க மாமா, என்கிட்ட இப்போ பணம் இல்லை மாமா, ரொம்ப டைட்டாக இருக்கு. அதில் எப்படி உங்களுக்கு வேற கொடுக்கறது? நீங்கள் வெளியில் போய் யார்கிட்டயாச்சும் ட்ரை பண்ணுங்க. கௌசி, அவர் உங்கள் மாமா, அவருக்கு நம்மளை விட்டால் யார் இருக்கா? நம்மகிட்ட என்ன பணம் இருக்கோ அதை எடுத்துக்கொடு, அப்புறமேட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஏங்க, நீங்கள் சும்மா இருங்க. பணம் என்ன மரத்துலையா காய்க்குது? சும்மா யார் வந்து கேட்டாலும் கொடுத்துறது. என்ன கௌசி இப்படி பேச? உங்கள் அப்பா அம்மா போனதுக்கப்புறம் சின்ன வயசுலேருந்து உங்கள் மாமா தான் உன்னை படிக்க வச்சு வளர்த்து எல்லாமே பார்த்துக்கிட்டாரு. அவர் உனக்காக எவ்வளோ செஞ்சுருப்பாரு. நீ என்னடானா இந்த உதவி கூட பண்ண மாட்டேன்னு சொல்கிற? ஆமாம், எல்லாம் பண்ணாரு தான். அதை திரும்பி எல்லாமே கொடுத்துட்டோம்ல, எல்லாமே செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன, சும்மா வந்துடுவாங்க சொந்தக்காரங்கன்னு. ஆமாம், உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாது. முதல்ல கிளம்புங்க. மாமா, 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 என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் அப்படி பேசியிருக்க கூடாது. ஏமா, அங்கே உன் புருஷன் இருக்க அவமானப்படுத்திட்டு இங்கே வந்து என்ன நாடகம் பண்ணுறியா? ஐயோ, அப்பெல்லாம் இல்லை மாமா, நான் அவர் இருந்தாலும் தான் அப்படி பேசினேன். நீங்கள் போனதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? நல்ல வேலை, நீ ஏன் அவரை திட்டி அனுப்பிச்சிட்ட. நான் கூட நான் பேசினதை பார்த்து நீ பணத்தை தூக்கி கொடுத்துருவேன்னு நினச்சேன். இப்போ என்னவா அந்த ஆளுக்கு? அந்த ஆள் உன்னை படிக்க வச்சு உன்னை பார்த்துக்கிட்டதுக்கெல்லாம் செட்டில் பண்ணிட்டோம்ல, இப்போ எதுக்கு வந்து காசு கேட்டுட்டு இருக்கான்? அடுத்த வாட்டி அந்த ஆள் வீட்டுக்குள்ளே வந்தானா வீட்டுக்குள்ளே விடாத, சரியா? சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் வேலைக்கு போயிட்டேன். அதனால தான் மாமா நான் அப்படி பேசினேன். எனக்கு தெரியுமாம்மா, நீங்கள் என்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தீங்கன்னு. அம்மா அப்பா போனதுக்கப்புறம் ஒரு சொந்த பொண்ணு மாதிரி என்னை வளர்த்துருக்கீங்க. உங்களை போய் நான் அப்படி பேசிட்டேனே, என்னை மன்னிச்சிருங்க மாமா. பரவாயில்லம்மா மாமா, இதெல்லாம் ஒன்றும் மனசில் வச்சுக்கலாமா? மாமா, இதில் நீங்கள் கேட்ட பணம் இருக்குது. இல்லைம்மா, வேண்டாம்மா. மாமா, எனக்கு தெரியும் மாமா, நீங்கள் இதெல்லாம் பண்ணது எதையும் எதிர்பார்த்து செய்யலைன்னு எனக்கு தெரியும். என் மேலே இருக்க பாசத்தில் தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. இதை நான் திவ்யாவுக்கு பண்ணுறதா இருக்கட்டும் மாமா. தயவு செஞ்சு வேணான்னு சொல்லாதீங்க மாமா.
ஓசே, நீ எந்த கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா தீர்காயோட இருக்கணுமா? உன் திருட்டு புத்தியை காமிச்சிட்டல. உன்னை நம்பி வீட்டு வாசலை மிதிக்க விட்டா நீ ஏன் தலையில ஏறி உட்கார்ற? அம்மா, நான் கும்பர் சுவாமி சத்தியமா சொல்றேன், நான் திருடலம்மா. திருடி சம்பாதிக்கிற ஆளு நான் இல்லைம்மா. எவ்வளவு வயசானாலும் உழைச்சி சம்பாதிக்கணும்னு இருக்கிறவன். நான் கண்டிப்பா அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேம்மா. திருடுறதெல்லாம் திருடிட்டு சாமி பேரை சொல்லி தப்பிச்சுக்கலான்னு பாக்குற. அதுக்கு தானே சாமி பேரை சொல்ற. போ, இந்த சாமி கிட்டே இந்த மாசம் சம்பளத்தை வாங்கிக்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. நான் எதுவும் பண்ணலம்மா. நான் அந்த பணத்தை எடுக்கலம்மா. தயவு செஞ்சு என்னை நம்புங்கம்மா. உன்னை எதுக்கு நான் நம்பணும்? மத்த வீட்டுல போய் பாரு, வேலைக்காரங்களை எவ்வளவு கேவலமா நடத்துறாங்க. உனக்கு சாப்பாடும் கொடுத்து சம்பளமும் கொடுத்தா நீ ஏன் வீட்டுல திருடுற? சத்தியமா சொல்றேன், நான் திருடலம்மா. சீ, நடிக்காத. எப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத உத்தம மாதிரி நடிக்கிற? நீ என்ன பண்ண நான் சொல்லட்டா? என்ன மாயமா மறைஞ்சு போயிடுச்சா? ஏய், எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்க? நீ கத்துறது தெரு மோன வரைக்கும் கேக்குது. பின்ன இந்த மாதிரி திருட்டு புத்தி இருக்கவங்க எல்லாம் வேலைக்கு வச்சா அப்படிதான் கத்துவாங்க. காலையில கபோர்ட்ல வச்சிருந்த 5000 ரூபாய் காணும். இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு நல்ல உமர் நிக்கிறான் பாரு. பின்னாடி நானும் பார்த்துட்டே இருக்கேன். அவர் வயசுக்கு மரியாதை கொடுக்காம மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்க. அவர்கிட்ட கேட்டேன், என்கிட்ட கேட்டியா? அந்த பணத்தை எடுத்தது நான் தான். இங்க பாரு, எனக்கு திடீர்னு பணம் தேவைப்படுச்சு, அதனால தான் எடுத்துட்டு போனேன். நீ அவரை சந்தேகப்படுற? நீ அவரை சந்தேகப்படல, கன்ஃபார்மே பண்ணிட்ட. உனக்கு கீழே வேலை பார்க்கறவங்கன்னா உனக்கு என்ன இலக்காரமா? ஒழுங்கு மரியாதை அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. முடியாது. ஐயா, என்னை மன்னிச்சிருங்க. அவ ஏதோ தெரியாம அப்படி பண்ணிட்டா. அவளுக்கு பதிலாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனி இந்த மாதிரி நடக்காதையா. பரவாயில்ல தம்பி, நிறைய இடத்துல இப்படிதான் பண்றாங்க. இதெல்லாம் எங்களுக்கு பழகி போச்சு தம்பி. இந்த இடத்துல இது வந்தா இந்த மாதிரி வேலை செஞ்சவங்களாம் இப்படிதான் பண்ணுவாங்கன்னு இவங்களே தீர்மானம் பண்ணிடுறாங்க. இதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் தம்பி? நான் கௌசிக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். எப்பவுமே நம்ம ஒருத்தங்க பார்க்குற வேலையும் அவங்க வர இடத்த வச்சு அவங்க ஜட்ஜ் பண்ணவே கூடாது. நான் மன்னிச்சுங்கய்யா. சரி தம்பி. நீ இந்த கௌசி, கட்டணும். கௌசி, யார் இது? அப்பா, இவர் என் ஃப்ரெண்டு தான்ப்பா. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஃப்ரெண்டு சொல்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருக்கேன். வீட்டுப்பா, வீட்டுப்பா. இனிமேல் வேலைக்கு போக வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். போனா போகுதுன்னு வேலைக்கு அனுப்பினா வேலையை கட்டிட்டேன்ல, வீட்டிலே கடை. அப்பா, அப்பெல்லாம் பேசாதீங்கப்பா. நான் அவனை லவ் பண்றேன். அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எவ்வளோ தைரியம் உனக்கு? அப்போ நாங்களும் எதுக்கு இருக்கோம்? நல்ல மாப்பிள்ளை கட்டி வைக்க வேண்டியது ஏன் வேலை? பொம்பளை அடக்குழக்கமாக இருக்க கற்றுக்கால். எது? பொம்பளையும் அடக்கடக்கமா இருக்கணுமா? இங்க பாருங்க, இவ்வளவு நேரம் நீங்க அப்பாங்கிறதுனால தான் மரியாதை கொடுத்து பேசினேன். இனிமே உங்களுக்கு மரியாதையே கிடையாது. நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. இன்னும் வாயில் எழுது. ஒழுங்கா மரியாதை நான் சொல்ல போய் கல்யாணம் பண்ணிக்க. என்னெல்லாம் பண்ண முடியாது. கல்யாணம் பண்ணிக்க போறது நானா நீங்களா? நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் பண்ணிக்க கூடாதுன்னு முடிவு எடுக்க வேண்டியது நானு. யார் சொல்லி கொடுத்தா அப்படி பேசுறேன்னு எனக்கு தெரியல. பாரு, கடைசியா சொல்றேன், நான் சொல்றதை கேட்டு ஒழுங்கா இரு. இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் ஒன்றும் நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு எல்கேஜி பாப்பா இல்லை. அவன் எந்த ஊரு, அவன் யாரு, என்ன ஆளுன்னு எதுவுமே திறமை எப்படிமா கல்யாணம் பண்ணி கொடுக்கறது? கொஞ்சமாவது அறிவு இருக்கா அவனுக்கு? அவன் பேரு ஷான், சென்னை தான். என் கூட தான் ஒர்க் பண்றான். அவன் என்ன ஆளுங்கள்லாம் எனக்கு தெரியாது. அது தெரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை. நான் அறிவோட தான் இருக்கேன். நீங்க தான் ரோட்ல போற நாய்க்கு இருக்க அறிவு கூட உங்களுக்கு இல்லாம இருக்கீங்க. அவன் என்ன ஆளுன்னு கேக்குறீங்க? கௌசி, அப்பாங்கிற மரியாதையோட பேசு. அப்பெல்லாம் என்னால பேச முடியாது. யாருன்னே தெரியாத ஒருத்தனை போய் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க? ஷான் எனக்கு 5 வருஷமா தெரியும். அவனையும் என்னால சரியா புரிஞ்சுக்க முடியல. யாருன்னே தெரியாதவனை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அக்கம் பக்கத்துல இருக்கவங்களாம் என்ன பேசுவாங்கன்னு தானே இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அவங்களாம் என்ன நினைப்பாங்கன்னு தான் கவலை இல்லை. என் வாழ்க்கையில என்ன முடிவு எடுக்கணும்னு எனக்கு தெரியும்.
நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். கௌஷி, ஷான், இங்க பாருங்க, நீங்க இவங்களோட அப்பா தான். அதுக்குன்னு ரோட்ல கை உங்குற உரிமைலாம் யாருக்கும் கிடையாது. உங்க பொண்ணுன்றதுக்காக இஷ்டத்துக்கு கை நீட்டுவீங்களா? இன்னொரு தடவை இப்படி பண்ணீங்க, நடக்கிறதே வேற. இந்த பொறுக்கியை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கியா? சார் அப்படிலாம் இல்லை சார். நான் முறைப்படி உங்கள் வீட்டில் வந்து பேசலான்னு தான் பார்த்தேன். எனக்கு அப்பா அம்மா இல்லை சார். எனக்கு எல்லாமே கௌஷி தான். இங்கே பாருங்க சார், எத்தனை நாள் தான் பொண்ணுங்களை வீட்டில் அடைச்சி வைக்க போகிறீங்க? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஷான், அவர் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டார். எனக்கு நல்லா தெரியும். நீ வா, நம்ம போகலாம். அப்படியே போயிடு, வீடு பக்கமே வந்துடாத. ஓடுகாது. ஏண்டா, ஒழுங்கா படிக்க மாட்டியா நீ? நீ படிக்க மாட்டேன்னு ஸ்கூல்ல இருந்து அம்மாக்கு ஃபோன் பண்ணி கேள்வி மேல கேள்வி கேட்குறாங்க. ஏன், உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கியா? அக்கா, எனக்கு படிப்பில் சுத்தமாக விருப்பமே இல்லைக்கா. இந்த படிப்பெலாம் விட்டுட்டு நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இது பிஸ்னஸ் பண்ண போறியா? அப்போ உனக்கு படிக்கிறதுல விருப்பம் இல்லையா? அக்கா, நான் படித்து எனக்கா பண்ண போகிறேன். வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா திறமை இருந்தால் போதும். என்னடா சொல்ற? ஆமாக்கா, இப்போ நான் ஸ்கூலில் போயிட்டு என்ன பண்ண போகிறேன்? நான் ஏதோ வேலைக்கு போயிட்டு அங்கே தொழில் கற்றுக்கிட்டு அப்படியே அந்த தொழிலை வச்சு பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன்க்கா. வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா படிக்கலாம் ஒரு அவசியம் இல்லைக்கா. ஸ்கில்ஸ் இருந்தால் போதும். மற்றபடி இந்த ஸ்கூல் காலேஜெலாம் வெறும் குப்பை தான். படிக்காம பிச்சை எடுக்க போறியா? உன்னை படிக்க வைக்கிறதுக்கு அம்மாவும் அப்பாவும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? நீ மட்டும் ஒழுங்கா படிக்கலன்னு வச்சுக்கோ, தோ இந்த மெக்கானிக் மாதிரி பிச்சை பொழப்பு தான் பழைக்கணும். ஹலோ மேடம், என்ன சொன்னீங்க? பிச்சை பொழப்பா? எது பிச்சை பொழப்பு? மேடம், நான் படிக்கலன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். நான் ஒன்றும் படிக்காத தற்கொலை கிடையாது, புரியுதா? ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்களா? அப்புறம் எதுக்கு இந்த மெக்கானிக் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? ஏதாச்சும் பிரைவேட் கம்பெனியாக பார்த்து ஜாயின் பண்ண வேண்டியதானே? மேடம், இது என் சொந்த கடை. நான் ஒன்றும் லேபர் கிடையாது. நான் இந்த கடையோட ஓனர். சரி, ஓனர்னு சொல்றல, எவ்வளவு சம்பாதிக்கிற? என்ன, எல்லா செலவும் போக ஒரு 40,000 ரூபா சம்பாதிப்பேன் மேடம். 40,000 ரூபாய்? இதே ஒரு நல்ல பிரைவேட் கம்பெனியாக பார்த்து ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா நேரம் 60,000 ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கலாம். இப்படி ஸ்பேனரும் கைமா உட்காந்து கஷ்டப்பட தேவையில்லை. மேடம், நான் எதுக்கு மேடம் ஒரு பிரைவேட் கம்பெனிக்காரன்ட்ட உழைச்சி அவனை பணக்காரனாகும்? அந்த உழைப்பை என் பிஸ்னஸில் போட்டு நான் பணக்காரனாயிருவேன். அவன்கிட்டயோ வேலை பார்த்து 50,000 ரூபா சம்பாதிக்கிறத விட சொந்தமாக தொழில் பண்ணி 30,000 ரூபா சம்பாதிக்கிறது மேல். உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? உங்களால் உங்கள் இஷ்டத்துக்கு லீவ் போட முடியுமா? முடியாது. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு லீவ் வேணும்னா மேனேஜ் கிட்ட போய் பிச்சை எடுக்கணும். ஆனால் நான் அப்படி இல்லை. இது என் கடை. நான் எப்போ வேணாலும் மூடுவேன், எப்போ வேணாலும் திறப்பேன். அதுவும் இல்லாமல் நீங்களாம் எவ்வளோ உழைச்சாலும் உங்களுக்கு ஒரே சம்பளம் தான். ஆனால் எனக்கு அப்படி இல்லை. நான் எவ்வளோ உழைச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி சம்பளம் எனக்கு வந்துடும். அட்லீஸ்ட் எங்களுக்கு நிலையான வருமானம் இருக்குல்ல. உங்களுக்கு எப்போ வேணாலும் லாஸ் ஆகும். பிரைவேட் கம்பெனி தான் சேஃப். மேடம், நீங்கள்லாம் இந்த ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறது சேஃப்னு நினச்சிட்டு இருக்கீங்க. நாளைக்கே உங்களை வேலையை விட்டுக்கிட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆனால் எனக்கு அந்த பிரச்சனை இல்லை மேடம். இது என் சொந்த கடை. என்னால் யாரும் வேலையை விட்டு தூக்க முடியாது. ஒரு வேளை இந்த கடை லாஸில் போனால் கூட என் உழைப்பை போட்டு மேலே வந்துடுவேன் மேடம். இந்த கடையை நான் 4 ஆக்குவேன். நாளைக்கு என் பையன் 8 ஆக்குவான். அவன் பையன் இதை 12 ஆக்குவான். நாளைக்கு உங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னா உங்கள் பையனால் அந்த வேலையில் வந்து உட்கார முடியுமா? முடியாது. முடியாது மேடம். ஏன்னா நாங்கள் பண்ணுறது பிஸ்னஸ், நீங்கள் பண்ணுறது வேலை. ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆனால் இந்த ஸ்கூல் காலேஜ் படிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டுங்க. இந்த பிஸ்னஸ் பண்ணுறது தானே கெத்து. தம்பி, நீ யோசிக்கிறது ரொம்ப தப்புடா. வாழ்க்கையில் படிப்பு ரொம்ப முக்கியம்டா. என்னென்ன சொல்கிறீங்க? ஆமாம், நான் இன்னைக்கு இந்த மெக்கானிக் கடையை நல்லபடியாக நடத்திட்டு வரேன்னா அதுக்கு நான் கொஞ்சம் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் தான்டா காரணம். நான் ஒன்றும் பணக்கார வீட்டிலேருந்து வரலடா. பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா பணத்தை தூக்கி எறியறதுக்கு நான் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் நல்லா படித்ததுனால தான் இப்போ கடையோட மேனேஜ்மெண்ட்லேருந்து அக்கௌண்டிங் வரைக்கும் எல்லாம் நல்லா பார்த்துக்கிறேன். புரியுதா? ஆனால் படிக்காமல் நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. காசு சம்பாதிக்கிறது மட்டும் வாழ்க்கைலடா. ஒரு மனுஷனுக்கு நல்ல கல்வி ரொம்ப முக்கியம்டா. ஸ்கூல் லைஃபு, காலேஜ் லைஃப்பெல்லாம் உனக்கு நீயே யாருன்றதை புரிய வைக்கும். காசு எல்லாருக்கும் ஒரு மரியாதை கொடுக்கும்டா. நீ என்ன தான் சம்பாதிச்சாலும் படிப்பு தர மரியாதை எதுவுமே தராதுடா. நீ பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறது தப்புலடா. ஆனால் அதை படித்து முடிச்சுட்டு பண்ணு. நாளைக்கு இந்த பிஸ்னஸ் உன்னை காப்பாற்றலனாலும் நீ படித்த படிப்பு உன்னை காப்பாற்றும். நிச்சயமாக நான் படிப்பை விட மாட்டேன். நான் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்த பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க, என் தம்பிக்கு புரிய வச்சுட்டீங்க. உங்களை ஏதாச்சும் தப்பாக பேசுனதே என்ன மன்னிச்சுக்கோங்க. பரவாயில்ல மேடம். ஒரு 1/2 hourல வண்டி ரெடி ஆயிரும். கையோட வாங்கிட்டு போயிருங்க. மேடம், உங்கள் ஆர்டர். எவ்வளோ ஆச்சு? 100 rupees மேடம். 120 ரூபா இருக்கு. 20 ரூபா டிப்ஸ் வச்சுக்கோ. மேடம், இந்த 20 ரூபா எனக்கு வேணாம் மேடம், நீங்களே வச்சுக்கோங்க. வேணாமா? ஏன்? மேடம், இந்த 20 ரூபா கிழிஞ்சிருக்கு மேடம். டேப் போட்டி கொடுத்துருக்கீங்க. இதனால் எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது.
ஏய் என்ன இப்போ உனக்குலாம் டிப்ஸ் கொடுக்கறதே பெரிய விஷயம். இந்த 5க்கும் 10க்கும் தானே டெலிவரி வேலை பார்க்குறீங்க. ஒழுங்கா இதை எடுத்துகிட்டு போ. மேடம் நான் ஒன்றும் நீங்கள் கொடுக்குற டிப்ஸுக்கெல்லாம் வேலை செய்யலை மேடம். நான் வேலை செய்கிறேன், அதுக்கான சம்பளம் எனக்கு வருது. அதுவும் இல்லாமல் உங்கள் சோம்பேறித்தனத்துக்கு தான் மேடம் நாங்கள் வேலை செய்கிறோம். ஏய் ஆஃப்டர் ஆல் ஃபுட் டெலிவரி பார்க்குற நீ என்ன எதிர்த்து பேசுறியா? கௌசி, என்னம்மா ஆச்சு? இங்க பாருங்கப்பா, ஃபுட் டெலிவரி பண்ண வந்தான் டிப்ஸ் கொடுத்தா ஓவரா பேசுறான். சார் நான் ஒன்றும் தேவையில்லாமல் பேசல சார். இந்த கிழிஞ்ச 20 ரூபாய் நீங்களே பாருங்கள். இதை கொடுத்துட்டு தான் உங்கள் பொண்ணு அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க. கௌசி, என்னம்மா இதெல்லாம்? பா இந்த மாதிரி ஆளுங்க கூட நம்மளுக்கு என்னப்பா பேச்சு? ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போக சொல்லுங்கப்பா. வாங்க நம்ம போலாம். கௌசி, என்ன பேசுறேனே? தம்பி அவர் வேலையை தான் பார்த்தாரு. என்ன இருந்தாலும் நீ அவரை வேலையை தப்பா பேசியிருக்க கூடாது. உங்க அப்பாவும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செஞ்சாமா வளர்ந்துருக்கேங்கிறத மறந்துடாது. நான் சின்ன வயசுல காலையில எழுந்து வீடு வீடா போய் பேப்பர் பால் பாக்கெட் போடுவேன். அவங்க கொடுக்குற 5 ரூபா 10 ரூபா டிப்ஸை வச்சிருந்தாமா நான் புத்தகம் வாங்கி படிச்சு இன்னைக்கு இந்த நல்ல நிலைமையில இருக்கேன். அன்னைக்கு அவங்க கொடுத்த அந்த 5 ரூபா 10 ரூபா தாம்மா எனக்கு பெரிய உதவியா இருந்தது. நீ அவருக்கு டிப்ஸு கொடுத்தது நல்ல விஷயம்தாம்மா. ஆனால் நம்ம ஒருத்தருக்கு செய்கிற உதவியை அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். பாருமா, நீ இப்போ கொடுத்துருக்கிய அந்த தம்பிக்கு 20 ரூபா, அந்த எந்த விதத்துலையும் பயன்படாது. அந்த 20 ரூபா வேஸ்ட்டு தானேம்மா. அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, ஏதோ அவசரப்பட்டு பேசிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. இனிமேல் நான் அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன். அந்த காசை கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் கொடுக்குற இந்த 10 ரூபா 20 ரூபா டிப்ஸ்லாம் நாங்கள் ஒன்றும் வாடுறதில்ல மேடம். ஏதோ நீங்கள் கொடுக்குற காசுலாம் டீ குடிக்கிறது தான் யூஸ் ஆகுது. இனிமேல் இந்த மாதிரி நடந்துக்காதீங்க மேடம். சரி வரேன் சார். போய்ட்டோம். நான் உங்ககிட்ட என்ன கேட்டால் நீங்கள் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஏன் என்னாச்சு? என்ன ஆச்சா? நான் சாப்பிட்றதுக்கு குலோப்ஜாம் வாங்கிட்டு வர சொன்னா நீங்கள் என்னன்னா ரசகுல்லா வாங்கிட்டு வந்திருக்கீங்க. தெரியாமலாம் வாங்கிட்டு வரல, தெரிஞ்சுதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிடு. நான் குலோப்ஜாம் தானே வாங்கிட்டு வர சொன்னேன். எனக்கு ரசகுல்லா பிடிக்காதுங்க. ஏய் ரெண்டுமே ஸ்வீட் தாண்டி. குலாப் ஜாமுனோட ரசகுல்லா நல்லா இருக்கும், அதை சாப்பிடு. ஏங்க நான் ஆசையாக குலோப்ஜாம் வாங்கிட்டு வர சொன்னேன். நீங்கள் என்னன்னா உங்கள் இஷ்டத்துக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஏய் வாங்கிட்டு வரதே பெரிய விஷயம், சும்மா அது நொட்டை இது சொட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. முடிஞ்சா சாப்பிடு, இல்லை குப்பையில் தூக்கி போடு. ஏங்க உங்கள் சித்தி பொண்ணு கல்யாணத்துக்கு இந்த 2 ட்ரெஸ்ஸில் ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ் போடலான்னு இருக்கேன். எந்த ட்ரெஸ் போடுறது? ரெட்டு வேணாம், க்ரீன் போட்டுக்க. ஆனால் எனக்கு ரெட்டு தான் பிடிச்சிருக்கு. அப்போ முடிவு பண்ணி தானே வந்து கேட்குற. உனக்கு ரெட்டே பிடிச்சிருந்தா அதே போட்டுக்க வேண்டியது தானே. போ, எனக்கு தேய்ச்சி போட்டு தொலை. ஷான், என்ன ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க? இது கிளைண்ட் கொடுத்த ப்ராஜெக்ட் மாடல் இல்லையே. சார் இந்த ப்ராஜெக்டை என் ஸ்டைலில் கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன் சார். என்ன விளையாடுறீங்களா? உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்றதுக்கு இது வீடு இல்லை. இதை போய் மாத்திட்டு வாங்க, போங்க. சார் இது என்னோட ப்ராஜெக்ட் தானே சார். இதை என் ஸ்டைலில் பண்ணுறதுல என்ன சார் தப்பு இருக்கு? ஷான், கிளைண்ட் என்ன விருப்பப்படுறாங்களோ அதை தான் நம்ம பண்ணணும். நம்ம விருப்பத்துக்குலாம் நம்ம பண்ணக்கூடாது. கிளைண்ட் இந்த ப்ராஜெக்டில் சாட்டிஸ்ஃபை ஆகலை, அதனால தான் நான் மாற்ற சொல்கிறேன். சார் இந்த ப்ராஜெக்டில் 100% உழைப்பை கொடுத்துருக்கேன் சார். இப்போ திடீர்னு மாற்ற சொன்னால் என்ன சார் பண்ணுவேன்? ஷான், உங்கள் பிடிச்ச கடைக்கு சாப்பிட போகிறீங்க. அவன் பிடிக்காத டிஷ்ஷஸை கொண்டு வந்து இது கடையில் ஃபேமஸ் சார், இது நல்லா இருக்கும்னு சொன்னான்னா நீங்கள் சாப்பிடுவீங்களா? இல்லை சந்தோஷமாக சாப்பிடுவீங்களா? மாட்டீங்கல்ல? சாப்பிட மாட்டேன் சார். அதே தான் கிளைண்ட் விருப்பப்படாத அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க? ஏங்க நான் ஆசையாக குலோப்ஜாம் வாங்கிட்டு வர சொன்னேன். நீங்கள் என்னன்னா உங்கள் இஷ்டத்துக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க. போங்க, போய் இந்த ப்ராஜெக்டை மாற்றிட்டு வாங்க. சரி சார். இந்தாம்மா நீ கேட்ட குலாப் ஜாமுன். என்னங்க திடீர்னு? நீ எனக்கு என்கிட்ட விருப்பப்பட்ட நீ ஒன்று கேட்ட, ஆனால் உன் விருப்பத்தையே புரிஞ்சுக்காம நானே உனக்கு ஏதோ வாங்கி கொடுத்தேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு அது நடக்கும்போது தான்மா அது எவ்வளோ பெரிய தப்புன்னு புரியுது. நீங்கள் விருப்பப்பட்டு ஒரு விஷயத்த செஞ்சாதாம்மா அதில் முழுமையான சந்தோஷமே இருக்கும். இனி உன் விருப்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செஞ்சு தரேன். சார் உங்கள் ஆர்டர். நீ என்னடா ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருக்க? இவனை உனக்கு தெரியுமா? ஆமாங்க, நான் டீச்சராக ஒர்க் பண்ணல, அந்த ஸ்கூல்ல தான் படித்தான். இல்லை என்னடா இப்படி வந்து முன்னாடி நிற்கிற? போட்டனா
என்ன நினச்சிட்டு இருக்க? நான் என்ன பண்ணால் உனக்கு என்ன? நான் சரக்கு அடித்தா உனக்கு என்ன? தம் அடித்தா உனக்கு என்ன? பொண்ணுங்களை கிண்டல் பண்ணால் உனக்கு என்ன? பசங்களோட சண்டை போட்டால் உனக்கு என்ன? இதை போய் எங்கள் அப்பாண்டி ஹெட்மாஸ்டர் கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சிருக்க. அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணாம என்ன பண்ணுவாங்க? நீ ஸ்கூலுக்கு படிக்க வரியா இல்லை பொறுக்கித்தனம் பண்ண வரியா? ஸ்கூலில் படிக்கிற பொண்ணுங்களை கிண்டல் பண்ணுறேன்னு என்கிட்ட வந்து சொன்னாங்க. அதான் ஹெட்மாஸ்டர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஓ ஆட்டனா, இங்கே பாரு, நீ பண்ண வேலையினால எங்கள் அப்பா டெய்லி என்னை வீட்டில் போட்டு அடிச்சுன்னு இருக்கிறான். கிளாஸ்க்கு வந்தியா, கிளாஸ் எடுத்தியா, போனியான்னு இருக்கணும். உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம்? டேய் பிரசாந்த், பாடம் சொல்லி கொடுக்கறது மட்டும் டீச்சரோட வேலை கிடையாது. இங்க படிக்கிற பசங்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து சமூகத்துல மனுஷனா உருவாக்குறது டீச்சரோட வேலை தான். இங்கே பாரு, உன்னை இந்த சமூக சேவைலாம் யாரும் பண்ண சொல்லல. மற்ற வாத்தியாருங்களாம் பாரு, கிளாஸ்க்கு வரானுங்களா, அட்டண்டன்ஸை போடுறாங்களா, கிளாஸ் இருக்க மாதிரி நடிக்கிறானுங்களா, ஈவினிங் பெல் அடிச்சோன்னே வீட்டுக்கு போகிறானுங்களான்னு இருக்கணும். நீயும் தான் இருக்கியே, கிளாஸ்க்கு வர, கிளாஸை எடுக்கிற, நல்லா படிக்கிற பசங்களுக்கு ஃப்ரீயாக டியூஷன் வர எடுக்கிற. உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னாப்ப? டேய், இது ஒன்றும் பணக்கார பசங்க படிக்கிற பிரைவேட் ஸ்கூல் கிடையாது. சாதாரண ஏழைங்க படிக்கிற ஸ்கூலு. இந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்களோட அம்மா அப்பாலாம் கூலி வேலை செய்கிறவங்க, கட்டிட வேலை செய்கிறவங்க. இருக்கட்டும், அதுக்கு என்னப்ப? ஸ்கூலுக்கு அனுப்புகிற பெற்றவங்களாம் நம்ம பசங்க நம்மள மாதிரி ஆகாம நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகணுன்னு எப்படி எங்கிட்டு இருக்காங்க தெரியுமா? அவங்க கனவெல்லாம் எங்கள் பொறுப்பில் தான் இருக்குது. இங்கே பாரு, சும்மா அந்த பூமர் மாதிரிலாம் பேசாத. உங்கள் அப்பா கோயம்பேடு மார்க்கெட்டில் மூட்டை தூக்கி தானே வேலை செஞ்சுட்டு இருக்காரு. உன்னை படிக்க வைக்கிறதுக்கும் வளர்க்குறதுக்கும் அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு தெரியுமா? ஒரு நாள் உங்கள் அப்பா வேலை செய்கிற இடத்துல போய் பாரு. எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பேர்கிட்ட திட்டு வாங்கி சாப்பாடாம தூங்காமல் எவ்வளோ வேலை பார்க்குறாருன்னு. ஏன்டா உன்ன மாதிரி பசங்களாம் அதை புரிஞ்சிக்கவே மாட்டீங்க? டேய் பிரசாந்த், நீ பசங்க கூட சேர்ந்து பொண்ணுங்களை கிண்டல் பண்ணுறது, தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் கண்டிக்கிறது தான் என் வேலை. இப்போ உன்னை கண்டிக்கலைன்னா பின்னாடி இதை விட பெரிய தப்பு கூட நீ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏய், அதெல்லாம் எனக்கு தெரியும். பொண்ணுங்களை கிண்டல் பண்ணுறது, சரக்கு அடிக்கிறது, தம் அடிக்கிறதெல்லாம் தான் கெத்து. இங்கே பாரு, இனிமேல் நான் கிளாஸ்க்கு வர மாட்டேன், எக்ஸாமுக்கும் வர மாட்டேன். என்னை பனிஷ்மெண்ட் பண்ணி எல்லாத்துக்கும் என்னை அவமானப்படுத்துனீங்களே, இந்த ஸ்கூல் பக்கமே நான் வரமாட்டேன். படித்தா மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா என்ன? என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன். டேய் பிரசாந்த், சொல்றதை கேளுடா. உன் நல்லதுக்கு தானே சொல்கிறேன். என்னை மன்னிச்சிருங்க மேடம், நான் நீங்கள் அப்படி தெரியாமல் பேசிட்டேன். நீங்கள் எனக்கு சொன்னது அப்போ புரியல, இப்போ தான் புரியுது. படிக்காமையே வாழ்க்கையை ஜெயிச்சலான்னு நினச்சேன், ஆனால் அது முடியாதுன்னு எனக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சு. பொண்ணுங்களை கிண்டல் பண்ணுறது, தம் அடிக்கிறது, சரக்கு அடிக்கிறது, டீச்சர்ஸ் எடுத்து பேசுறது, இதெல்லாம் கெத்து நினச்சி சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் படிப்பு இல்லாமல் இப்போ ஏதோ கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு 5க்கும் 10க்கும் பிச்சைக்கார மாதிரி எடுத்துருக்கேன். இப்போ தான் நான் பண்ண தப்புல எனக்கே புரியுது. இப்போ ஃபீல் பண்ணி என்ன யூஸ்? வாழ்க்கையே போயிடுச்சு. ஒழுங்காக படிச்சிருந்தா காலேஜுக்கு போய் படித்து ஒரு நல்ல கம்பெனியில் நல்ல சம்பளத்துக்கு வேலைக்கு போயிருக்கலாம். ஆமாம் மேடம், இந்த தம் அடிக்கிறது, சண்டை போடலாம் கெத்து நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகிறது தான் உண்மையான கெத்து. என் நிலமை வேறு யாருக்கும் வந்துடக்கூடாது மேடம். ஸ்கூலில் வேறு எந்த பசங்களாச்சும் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா என் நிலைமையை எடுத்து சொல்லி அவங்கள தப்பு பண்ணானான்னு சொல்லுங்கள் மேடம். சரி மேடம், எனக்கு அடுத்த டெலிவரிக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். சரிடா, சரி பார்த்து போ. ஏதாச்சும் ஹெல்ப்னா என்கிட்ட கேளு. ஓகே மேடம். ஒழுங்காக படிக்கலைன்னா என்ன ஆகுன்றது நீ ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருப்பான். சார், இந்த வண்டியெல்லாம் சரி பண்ண முடியாது சார். இன்ஜின்லாம் போயிடுச்சு. அப்படி இப்படி சரி பண்ணால் கூட 20,000 to 25,000 ரூபாய் செலவாகும் சார். என்னப்பா சொல்கிற? ஆமாம் சார். ஏன் சார் இந்த ரேட்டு ஏன் சார் இந்த வண்டி எடுத்தீங்க? நல்ல வண்டி எடுத்துருக்கலாமே. இல்லைப்பா, 2 வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த வண்டியை செகண்ட் ஹேண்ட்ஸில் வாங்கிட்டு வந்தேன்ப்பா. ஓ, செகண்ட் ஹேண்டில் வாங்கின வண்டியா சார்? ஆமாப்பா, இந்த வண்டி விற்கும்போது நல்ல கண்டிஷனில் இருக்குன்னு சொன்னான்ப்பா. அது மட்டும் இல்லாமல் 16,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. புக்கு டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொன்னான். அது மட்டும் இல்லாமல் 30,000 தான் கம்மியாக சொன்னான்ப்பா. சரி, வண்டி கம்மியாக வருதுன்னு சொல்லிட்டு நானும் அதை வாங்கிட்டேன். சார், இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் வண்டியெல்லாம் நிறைய கண்டிஷனாகவே இருக்காது சார். சும்மா போட்டு உங்களை ஏமாற்றிடுவாங்க சார். இதை வாங்குற நிறைய பேர் ஏமாந்து தான் போகிறாங்க. இந்த பைக்கெல்லாம் பார்த்தாலே தெரியும் சார் ஓடுற கண்டிஷன்லேயே இல்லைன்னு. என்னப்பா சொல்கிற? ஆமாம் சார். இப்போ உங்ககிட்ட ஒரு நல்ல பொருள் இருக்குது, அதை கம்மியான ரேட்டுக்கு விற்பீங்களா? அது எப்படிப்பா? என்கிட்ட இருக்க நல்ல பொருள் நான் ஏப்பா கம்மியாக கொடுக்கணும்? அதுதான் சார், பைக் கண்டிஷன் நல்லா இருந்துச்சுன்னா அவன் ஏன் சார் கம்மியான ரேட்டுக்கு விற்க போகிறான்? 16,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்கிறீங்க. இன்ஜின் கண்டிஷனை பார்த்தாலே தெரியும் சார், மினிமம் 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். எது, 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கா? ஆமாம் சார். உங்களை மாதிரி செகண்ட் ஹேண்டில் வண்டி வாங்குறவங்கலாம் ஓடோமீட்டரை பார்த்துட்டு கம்மியான கிலோமீட்டர் தானே ஓடி இருக்கு, நல்ல ரேட்டு கொடுத்து வாங்கிக்கலாம்னு நினைப்பீங்க. ஆனால் அப்படி கிடையாது சார். ஓடோமீட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பானுங்க. உண்மையிலே இன்ஜின் கண்டிஷனை பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்ட்டு. இன்னும் சில பேர்லாம் போலீஸ் சீஸ் பண்ண வண்டியெல்லாம் எடுத்து வந்து விற்றுருவானுங்க சார். அந்த வண்டியை நம்ம வாங்கணும்னு வைங்களேன், 10,000 15,000 நம்ம தான் ஃபைன் கட்டணும். அதுவும் இல்லாமல் சில வண்டிகளுக்குலாம் ஃபேக் டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி விற்றுறானுங்க சார். இதெல்லாம் நம்ம செக் பண்ணி தான் சார் வண்டியே வாங்கணும். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசில் ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்குகிறோம். அது மினிமம் ஒரு 4 to 5 வருஷமாச்சும் வரும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல. ஆனால் இந்த மாதிரி வண்டியெல்லாம் 3-4 மாதத்துல இன்ஜினில் வேலை வச்சிடும். செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குறதுல இவ்வளோ விஷயம் இருக்கா? இது தெரியாமல் எத்தனை பேர் ஏமாந்து போயிருப்பாங்க. வண்டி தேவை இருக்குது,
ஆனால் அது வாங்க காசு இல்லை. அதனால தான் செகண்ட் ஹேண்ட்ஸில் வாங்கலாம்னு சொல்லிட்டு போகிறோம். அதுலேயும் இவ்வளோ செலவு வச்சா என்னதாப்பா பண்ணுறது? சார் நீங்கள் மட்டும் இல்லை சார், நம்ம கடைக்கு வர நிறைய பசங்க இந்த மாதிரி ஏமாந்துருக்காங்க சார். காலேஜ் படிக்கிற பசங்கள்லாம் பார்ட் டைமாக ஃபுட் டெலிவரி பண்ணுறானுங்க, பைக் டாக்ஸி ஓட்டுறானுங்க. அவங்களாம் என்ன புது வண்டியாக வாங்க முடியும்? இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் வண்டி தான் வாங்குறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் இந்த மாதிரி பைக் எடுத்துகிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் வண்டியெல்லாம் வாங்குறது ஒரு காசு, இதை சரி பண்ணுமே நம்ம ஒரு செலவு பண்ணுறோம்ல, அது ஒரு அமௌண்ட்டு. இதை ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சா நம்ம புது வண்டியை வாங்கிட்டு போயிடலாம் சார். சரிப்பா, இப்போ இந்த வண்டி எதாவது சரி பண்ண முடியுமா முடியாதா? சார் வண்டியெல்லாம் இன்ஜின் பிரச்சனை ஆயிடுச்சு சார். இதெல்லாம் சரி பண்ணால் 20,000 25,000 ரூபாய் ஆகும். நீங்கள் ரெகுலர் கஸ்டமரு வேணால் உங்களுக்கு ஒரு 18,000 பண்ணித்தரேன் சார். சரிப்பா. சார் இனிமேலாச்சும் ஏமாறாமல் இருங்க சார். அடுத்த வாட்டி இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் கடையில் ஏதாச்சும் பைக் வாங்க போகிறீங்கன்னா தெரிஞ்ச மெக்கானிக்கோ இல்லை பைக்கை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களோ கூப்பிட்டு போய் வாங்க சார். உங்களை மாதிரி எதுவுமே தெரியாதவங்கலாம் ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடுறாங்க சார். சரி தம்பி. சரி சார், நாளைக்கு வந்து வண்டி எடுத்துக்கோங்க. ஏன் அப்படி பண்ண? சொல்லிக்கெல்லாம் போகாதன்னு பண்ணுவியா? ஏன் அப்படி பண்ண? அப்பா நீ பாருப்பா, அடிக்கிறான்னு சொல்லுங்கப்பா. ஏமா பிள்ளை இப்படி அடிக்கிற? புள்ளைய அடிக்கிறேனா? இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியுமா? என்ன பண்ணலாம்? எனக்கு ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களே, அவனை போய் பார்த்துட்டு வந்திருக்கான். அவன் கூட சேராதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். காலேஜ் போனோமா படிச்சமான்னு இரு. ஏமா உன் புருஷன்ட்ட தானேமா போய் பேசலாம். இது புருஷனா? புருஷன்லாம் சொல்லாதீங்கப்பா. புருஷன் பொண்டாட்டினா அப்படி இப்படிதான் இருக்கும். மாப்பிள்ளையோட சண்டை போட்டுட்டு இங்க வந்து இருக்கிறது நியாயமா இல்லைம்மா. இங்க பாருங்கப்பா, எனக்கு பிடிக்கல, அதனாலதான் இங்க வந்திருக்கேன். நீங்க 2 பேரும் சும்மா இருங்க. எங்களை சேர்த்து வைக்கிறேன்னு ஏதாச்சும் பண்ணீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கௌஷி ஒரு விஷயமா நான் சொல்லிக்கிறேம்மா. ஏன்பா அவன் தான் அடிச்சுட்டே இருக்கா, நீங்களும் பார்த்துட்டே இருக்கீங்க. ஹாய் மாமா. கத்தாதரா. வாங்க மாப்பிள்ள உட்காருங்க. மாப்பிள்ள நீங்களாவது சொல்லுங்க மாப்பிள்ள, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இல்லை? ஏன் அடிக்கடி சண்டை போட்டு இங்கே வந்துடுறான்? மாமா ஆஃபீஸில் நிறைய வேலை மாமா, அதனால என்னால் கௌசியை பார்த்துக்க முடியல. அவ்வளோ 2 நாளாக வெளில எங்கேயாச்சும் போகலான்னு கேட்டுகிட்டே இருக்கா. நானும் முடியாதுன்னு சொல்லிட்டுருக்கேன். ஒரு நாள் பெரிய சண்டை ஆயிடுச்சு, நானும் போட்டு திட்டேன். அதனால தான் அம்மா கோச்சிக்கிட்டு வந்துட்டான். மாப்பிள்ள ஒன்று புரிஞ்சுங்க, நம்ம வாழ போகிறது கொஞ்ச நாள் தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி சண்டை போட்டு புரிஞ்சுக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் தலைவலி எனக்கும் தலைவலி தான். ஆமாம் என்ன மாமா பண்ணுறது? ஒர்க் லைஃப்பையும் பர்சனல் லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ண கற்றுங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அடிக்கடி சண்டை வரும். என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். கற்றுக்கிறேன் மாமா. நீங்கள் போய் உங்கள் பொண்ணை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணுங்களேன். டேய் சும்மா தானே உட்காந்துருக்க, போய் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணுறா. நான் ஏற்கனவே அடிமேல் அடி வாங்கிட்டு இருக்கேன், என்னால் போக முடியாது. அவன் மேலே தான் இருக்கா, நீங்களே போய் கட்டுங்க. நான் இப்போ என்ன நடக்குதுன்னு ஓட்டிக்கிட்டு வரேன். கௌஷி இவங்கள சேர்த்து வைக்கலாமா தான் நம்மளை அடிச்சே கொண்டுருவாங்க போல. உன்னை யாரா உள்ள விட்டது? அப்பா டேய் எருமை பிரசாந்த். கௌசி நான் சொல்கிறத கேளு, என்னை மன்னிச்சிரு. நான் சத்தியமாக நீ இப்படி பண்ண மாட்டேன். இனிமேல் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். இங்கே பாரு கௌசி, நம்ம வாழ போகிறதே கொஞ்ச நாள் தான். இப்படி சண்டை போட்டுகிட்டே இருந்தால் எப்படி? இனி என் பர்சனல் லைஃபையும் ஒர்க் லைஃபையும் நான் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் கௌசி என்னை மன்னிச்சிரு. நீ இப்படிதான் எல்லா டைம் சொல்ற, ஆனா நீ என்ன பண்ணுவியோ அதை தான் பண்ணிட்டு இருக்க. இங்கே பாரு கௌசி, இனி இப்படி பண்ண மாட்டேன். இன்னும் நம்ம கொஞ்ச நாள் குழந்தை பெற்றுக்க போகிறோம். நம்ம 2 பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தானே அதெல்லாம் நடக்கும். ப்ளீஸ் கௌசி என்னை மன்னிச்சிரு. சரி இனிமே நீ என்ன ஒழுங்கா பாத்துக்கணும், இல்லைன்னா நான் மறுபடியும் இங்கே வந்துடுவேன். பார்த்துக்கிறேன்.